சீமான் அவர்களை 4 முனை போட்டியா சில பேர் கருதாமலே இருக்காங்க. சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னா சீமான் கார்பரேட்டுக்கு எதிராக இருக்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கடுன்னு சொல்றாரு. விஜய சீமான் அடிச்சிருவாரு. தனிச்சு கூட்டணி இல்லாம நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சீமான் தொடர்ந்து அந்த வேல்யூவை உயர்த்திட்டு வராரு. விஜய்க்கு எதிரான ஒரு பிம்பத்தை திமுக ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குல்ல சார். நீ மோடிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு அதுக்கு அள முடியாம ஸ்டாலினை பார்த்து ஏசினியானா மக்களுக்கு தெரியாதா? கோலத்தனமா ஜனநாயகம் படத்துக்கு அடி விழுந்தது கூட பேச முடியாத விஜய்க்கு நிலைமை இருக்குது. இந்த கருத்து கணிப்பு கும்பல், மோசடி கும்பல், ஏட்டு சுரக்கா கும்பல், பொய்யா பண்ணவன் எல்லாமே காலி ஆயிட்டான். ஸ்டாலின் இவரை எதிரியாட்டே கருதல. ஸ்டாலின் எதிரியா கருதுறது பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமியும் தான். பணத்தை வைத்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்துட்டு இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இலவசத்துக்கு ஆதரவான வாக்குகள் மு.க. ஸ்டாலின் கிடைக்கும். நீங்க தான் போல்டாச்ச சொல்லுங்களேன், ரொம்ப போல்டாச்ச சொல்லி பாருங்களேன். அடி கிடைச்சிக்கிட்டு அதை கூட ஏத்து நிற்க முடியாதவர் எந்த மக்கள் ஏத்துக்குவான்? இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. இதை எதிர்த்து நிற்க முடியாம நீங்கெல்லாம் என்ன தலைவர்? உங்களுக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? இப்ப சீமான் அவர்கள் இடையில கூட்டம் போட்டிருந்தாரு, வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாரு. அவருடைய அரசியலை எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நிற்கிறது ஒரு பெரிய மெரிட்டு. சீமான் 214 தனிச்சு நிற்கிறது, களத்துக்குள்ள விஜய் ஒரு ஸ்டெப் ஏறிட்டார். விஜய் பல நிரூபிக்காதவர் என்னன்னு தெரியல. 214 நிற்கிறது ஒரு மெரிட்டுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். 2016ஆம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தம்பி ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை ப்ரொமோட் பண்ணாரு, பிராண்டிங் பண்ணாரு. 5 விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு. சாதனை ஜான் ஆரோக்கியசாமி. அந்த ஓட்டை எடுத்துட்டீங்க, சாதனை தான், மறுக்கல்ல. அப்போ எப்படி எடுத்தாருன்னா 214 தனிச்சு கூட்டனால எடுத்தார். அதே வேளையில் 2016 மக்கள் நல கூட்டணின்னு மாற்றம்னு சொல்லி சிபிஎம், சிபிஐ, மதிமுக, தமாக எல்லாரும் ஓட்டு வந்துடும்னு எல்லாருக்கும் உள்ள ஓட்டு ஒரு 14-15% ஓட்டு வரும். ஆனால் அந்த அணி எடுத்தது மொத்தமாக 5 விழுக்காடு ஓட்டு தான். அப்போ தனிச்சு கூட்டணி இல்லாமல் நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சீமான் தொடர்ந்து அந்த வேல்யூவை உயர்த்திட்டு வராரு. அதே மாதிரி 2021 16க்கு அடுத்து 21 கமலஹாசன் சரத்குமாருக்கு 40, பாரிவேந்தருக்கு 40 அப்படின்னு கூட்டணி போட்டார். அப்போ கமலஹாசனுக்கு 4, இவங்களுக்கு ஓட்டுலாம் ஒரு 8% வரும்னு பார்த்தாங்க. ஆனால் 3% தான் ஓட்டு தான் வந்தது. அதே மாதிரி இவர் தினகரன் 5 விழுக்காடு மக்களவையில் எடுத்தார். இவங்க ஒரு 3 விழுக்காடு கிட்ட எடுத்தாங்க. 8 விழுக்காடு போகணும்னு நினைச்சா அது 3 விழுக்காடுக்கு போயிட்டு சீமான் 214 தனிச்சு நின்னார். 6.58க்கு போயிட்டாரு. இப்போ 214 தனிச்சுங்கிறதுல இந்த கருத்து கணிப்பு கும்பல், மோசடி கும்பல், ஏட்டு சுரக்கா கும்பல், களம் அமையதுக்கு முன்னாடி, இஷ்யூஸ் வர்றதுக்கு முன்னாடி பொய்யா பண்ணவன் எல்லாமே காலி ஆயிட்டான். 214 நின்னதுல இந்த முறையும் சீமான் ஜம்ப் பண்ண போறாரு. நான் தெளிவா சொல்றேன். 214 நின்னதுல அன்புமணி மக்கள் நல கூட்டணியை காலி பண்ணியிருக்கிறாரு. 214 நின்னதுல சீமான் சேர்த்து அடிச்சிருக்கிறாரு டிடிவியும் கமலஹாசனும். பெரிய ஆட்கள் கமலஹாசனும் டிடிவியும் சீமானை விட. இப்பவுமே 214 நிற்கிறதுல விஜய சீமான் அடிச்சிருவாரு. 214 போல்டா நின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேக்கிங் கிடைக்கும். இவன் தாண்டா ஹீரோ, கொள்கையற்ற சந்தர்ப்பவாத சுயநல கூட்டணிக்கு போகலன்னு மக்கள் கருதுவான். அதுதான் களம் வந்த பிறகு கருத்து கணிப்பு நீங்க கேட்டீங்கன்னா இது தெரிய வரும். ஆனா இப்ப வரைக்கும் சீமான் அவர்களை 4 முனை போட்டியா சில பேர் கருதாமலே இருக்காங்க. 3 முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு என்ன பதில்? வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட நபர்கள், அவங்க பேரை சொல்ல விரும்பல, காலம் வரும்போது அவங்க பேரையும் சொல்றேன். 8 விழுக்காடு வாக்க நிரூபிச்சு அங்கீகரிக்கப்பட்ட சீமானை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. இதுவே மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னா சீமான் கார்பரேட்டுக்கு எதிராக இருக்கிறாரு. சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னா சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுக்க சொல்றாரு. சீமான் வளர்ந்துடக்கூடாதுன்னா சீமான் டாஸ்மார்க் கூடாது, பனம்பால் தென்னம்பாலுங்கிறாரு. அப்போ இந்தியன் மேட் ஃபாரின் லிக்யூர் லாபி எல்லாம் விஜயை தூக்குவானா, சீமானை தூக்குவானா, எடப்பாடி ஸ்டாலினை தூக்குவானா? அவன் அங்கே தானே டொனேஷன் கொடுப்பான். அப்போ சீமானுக்கு அவன் நம்ம தொழிலுக்கு எதிராலாம் இருக்கிறாரு. டாஸ்மார்க் கூடாதுன்னு சீமான் சொல்றாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கடுன்னு சொல்றாரு. எப்படி சீமான் சொல்லக்கூடிய கடுமையான இது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு, மெட்ரோவுக்கு இவ்வளவு பணத்தை ஏன் போடுற, ஏழை மக்கள் நலனுக்கான ஹாஸ்பிட்டலும் கல்வி நிறுவனங்களும் அரசியா நடத்தலாம், பல இதுகள் சொல்லும் போது அதுக்கு எதிரானவங்க சீமானை புறக்கணிக்கிறதும் பல வகையில அதுக்கு எதிராக செயல்படுறது செய்யத்தான் செய்வாங்க. யாருக்காக சீமான் நிற்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் தான் சீமானுக்கு ஆதரவு கருத்தை கொடுக்கணும். ஆனா இப்ப தொடர்ந்து விஜய்க்கு திமுக ஒரு தொந்தரவா இருக்கு, விஜய்க்கு எதிரான ஒரு பிம்பத்தை திமுக ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குல்ல சார்? சீமான் சொன்ன மாதிரி கொடுஞ்சனியன் மேல வழக்கு தொடர்ந்துருக்கணும். ஸ்டாலின் வழக்கு தொடரல.
அப்போது தம்பி என் மகனுக்கும் உனக்கும் விரோதம்னா நீ எனக்கு விரோதி இல்லைன்னு தடவி தான் கொடுத்தாரு, தட்டி தான் கொடுத்தாரு, அரவணைச்சாரு, மிட்டாய் கொடுத்தாரு, ஐஸ்கிரீம் கொடுத்தாரு, எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தார். இந்த அப்பா மிட்டாய் சாப்பிடுப்போ, அல்வா சாப்பிடுப்போ, தூத்துக்குடியிலேருந்து மக்ரூன் வாங்கிட்டு வந்திருக்கோம்போ, மக்ரூன் சாப்பிடுப்போ, என் செல்லப்பிள்ளைல நீ எனக்கு செல்லப்பிள்ளை தான் அப்பான்னு கொஞ்சி தான் விளையாடினார். மோடி தான் அடித்தார். ஸ்டாலின் இவர் என்னவும் சொன்னாலும் ஸ்டாலினுக்கு ஒரு மேலே கோபமே வரல. மோடியை கொள்கை எதிரி இன்னும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கைதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு போட்டதுமே மோடி அடித்து நொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். நொறுக்கிறது மோடி. நீ மோடிக்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அதுக்கு அள முடியாமல் ஸ்டாலினை பார்த்து ஏசினியானா மக்களுக்கு தெரியாதா? என்ன ரஜினி ரசிகம் அதை வெளியே கொண்டு வரப்பட்டானா? மக்கள்கிட்ட அஜித் ரசிகம் கொண்டு வரப்போக மாட்டானா? சிவகார்த்தி ரசிகம் கொண்டு வரப்போக மாட்டானா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க அதை வெளியே கொண்டு போக மாட்டாங்களா? தெளிவாக விஜய் கோலத்தனமாக ஜனநாயகம் படத்துக்கு அடி விழுந்தது கூட பேச முடியாத ஆளாக இருக்காருன்னு சினிஃபீல்டில் எல்லா ஹீரோயின்ஸும் கிண்டல் பண்ணுறாங்க, டைரக்டர்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் கிண்டல் பண்ணுறாங்க, பாடலாசிரியர்கள் கதாசிரியர்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு நிலைமை இருக்குது. ஆனால் இந்த அடியை வாங்கிக்கிட்டு அவர் ஸ்டாலின் ஸ்டாலின் அதுன்னு ஸ்டாலினுக்கு எதிராக பண்ணுறாரு. ஸ்டாலின் இவரை எதிரியாட்டே கருதலை. ஸ்டாலின் எதிரியாக கருதுறது பாஜகவையும் எடப்பாடி பழனிசாமியும் தான். அவங்க போலரைஸ் பண்ணுவாங்க, இந்த போலரைசேஷன் பண்ணுவாங்க, வன்னியர் தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட போலரைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவரை தான் ஸ்டாலின் எதிரியாக பார்க்குறாரு. அர்த்தமெட்டிக்கெலாம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க போது அவரை பார்க்குறாரு. பல நிரூபிக்காத விஜயால் தன் ஓட்டு பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜயை பூ போல தடவி கொடுத்து பொன் போல பார்த்துட்டு இருக்கிறாரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். குறிப்பாக விஜய் ஏதாவது அரெஸ்ட் பண்ணி கரூர் மேட்டரில் போட்டுட்டோம்னா கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிருமோன்னு நினைக்கிறாரு. இது நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் பாருங்கள். ஈரோடு மீட்டிங்கில் விஜய் அருந்ததியர் மக்கள் திரளாக கொண்ட கூட்டத்தில் விஜய் பேசும்போது ஸ்டாலினுக்கு எதிராக பேசும்போது அவரே கைத்தட்டுங்கன்னு சொல்லி கேட்டு எவனும் கைத்தட்டலை, சிண்டலை. சீமானுக்கு எதிராக பேசும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. காரணம் பிரியாரிட்டி ரெசர்வேஷனுக்கு எதிராக சீமான் இருக்கிறாரு, விஜய் நம்ம ஆளாக இருக்கிறாரு, சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லும்போது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சீமானுக்கு எதிராக விஜய் பேசும்போது கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு பெரிய பூஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல அருந்ததிய சமூக சகோதரர்கள் ஸ்டாலினுக்கு எதிராக போகலை. இதுதான் உண்மை நிலைமை. இப்போ ஸ்டாலின் இதை புரிகிறாரு. அப்போ விஜய் சினிமா ஹீரோவாட்டே போட்டு அவரை கை வச்சு அரசியல்வாதியாட்டாக்கணும். அதனால அவரை தூசி மாதிரி தட்டி விட்டு அப்படி தடவி கொடுத்து விசிறி விட்டு அரசியல் பண்றாரு. ஆனா இவர் விஜய்க்கு பயந்துதான் அந்த 5000 அறிவிச்சாரு அப்படின்றத விஜய் சொல்லியிருந்தாரு. அது அவங்க தாராளமா கிளைம் பண்ணலாம், அது அவங்க உரிமை, அதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க கிளைம் பண்றது அவங்க உரிமை. அவங்க அரசியல்வாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பயந்து தான் கேட்கலாம். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு ஓட்ட 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்டது கூட விஜய்க்கு பயந்து தான் பண்ணான்னு கூட அவங்க கேட்கலாம். அது சொன்னால் சீமானுக்கு லாபம் ஆயிரும்னு அதை சொல்ல மாட்டாங்க. இது ஸ்டாலினுக்கு லாபம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சதுனால அந்த லாபத்துக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சீமானுக்கு ஓட்ட போட்டவங்க எல்லாம் இப்ப இந்த தேர்தல்ல விஜய்க்கு சார்ந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள், அதான் பரையர் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் 5 விழுக்காடு ஓட்ட 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறார். அதுக்கு விஜய்க்கு கருத்து என்ன? அப்போ அந்த சமூக இளைஞர் சகோதரர்கள்லாம் ஏமாளிகள், இழிச்ச வாயர்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? விழிப்புணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆதவர்ஜுனா ரெட்டிகாருக்கும் ஜானாரிசாமி நாயுடுகாருக்கும் தான் விழிப்புண்டுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் விழிப்புண்டு. கோனேருக்கு இப்போ கோன்கோட்டை மராட்டியங்கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவங்கலாம் இப்போ ஏன் தூண்டி விட்டு பண்ணுறீங்கன்னு சீமான் கேட்குறது அந்த யாதவர் சமுதாய மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், எல்லா விஷயமும் புரியும். நீங்கள் சும்மா 19 இளைஞர்கள் விஜய்க்குன்னு சொன்னால் விஜய் ஒரு கோளையாட்டு ரவீந்திரன் துரைசாமி டீம், ஆர்டி டீம், ஜனநாயகம் உங்களுக்கு மோடி கிட்ட இருந்து பெரிய அதிர்ச்சி வைத்தியம் உண்டுன்னு 8ஆம் தேதியே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது, சிரமம் தான், சிக்கல் தான், கட்டும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்ன பிறகு அந்த ட்ரீட்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு ஜனநாயகம் படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் பரிதாபமாக இருக்கக்கூடிய நீங்கள் வீரர்கள் மாதிரி பேசுகிறீங்களா? ஆடு திருடு போகல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டனி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் போல்ட்டாச்சே, சொல்லுங்களேன், ரொம்ப போல்ட்டாச்சே, சொல்லி பாருங்களேன். அந்த லெவலெல்லாம் இருக்கிறீங்க. அப்போ இளைஞர்களுக்கு தெரியாதா? மிலிட்டண்டாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை புரிய மாட்டானா? விஜய் கோழைத்தனமாக ஜனநாயகத்தில் ரசிகனுக்கு தெரியாதா ஏன் ஜனநாயகம் வரலன்னு? ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் ஒட்டுண்ணி தொங்கு சதியாப்பை இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை, பாஜக மானத்தை காப்பாற்றின மோடி உனக்கு தீய சக்தி, மோடி உனக்கு
கொள்கை எதிரின்னு சொல்லும்போது அதுக்கு கிடைக்கிற அடி தான். அது 8ஆம் தேதி அடி கிடைக்கும்னு சொல்லிட்டோம். அடி கிடைச்சிக்கிட்டு அதை கூட ஏற்று நிற்க முடியாதவர் எந்த மக்கள் ஏற்றுக்குவான், எவன் யார் இவர் ஒரு போல்டான லீடராக ஏற்றுக்குவாப்புல, சுயநவாதி சந்தர்ப்பவாதி பச்சோந்தின்னு தான் ஏற்றுக்குவாப்புல. என்னையே ரெய்டு வந்ததும் ஜம்முன்னு நின்ன சீமானை தான் மக்கள் இவன் தாண்டா ஹீரோ, இவன் தான் ரூட் 14 இருக்கிறான், சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு போகல, இவன் தான் போல்டா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு போல்டா அடிக்கிறான்னு இருப்பாப்புல. அதுதான் இன்னைக்கு சீமானுக்கு மக்கள் மத்தியில் உள்ள அபிமானம் டே பை டே கடுமையாக ஏறிட்டு இருக்கு. கிளாரிட்டியோட நிற்கிறாப்புல, துணிவா நிற்கிறாப்புல, யாரையும் ஏற்று நிற்கிறாப்புலன்னு யாருது. விஜய் சீமான் கம்பாரிசன், கமல் சீமான் கம்பாரிசன்ல சீமான் உயர்ந்தது மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். அதே மாதிரி அவங்க சைட்ல இருந்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இப்ப சீமானா இருக்கட்டும் மற்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி ஈஸியா கிடைக்குது, ஆனா தாவேகா சார்பா ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா அதுக்கு அனுமதி சீக்கிரமா கிடைக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கி யாரும் அனுமதி பெறலாம், நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும். கொஞ்சம் சிரமம், கோர்ட்டில் போய் தான் வாங்கணும். நாம் தமிழர் எவ்வளவு கூட்டம் தேச துரோகிகள் அது இதுன்னு சொல்லி எடுத்து கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கி கூட்டம் போடலை. அதே மாதிரி கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கி கூட்டம் போடலாம். இப்ப விஜய் அவர்களுடைய பேச்சு நிறைய ஜென்சி கிட்ஸுக்காக பேசுறாரு. அப்படி பேசுறப்ப கொஞ்சம் வார்த்தைகள் மாறி பேசுறாருன்ற ஒரு விமர்சனம் வருது. ஜென்சி கிட்டுக்கும் தெரியும், நீ மோடி அடிச்ச அடியில கமந்தடிச்சு படுத்துட்டு கிடக்க, எதிர்த்து பேசக்கூட முடியாத கோலத்தனமா இருக்கிற, உன்னோட ஜனநாயகம் படத்தை அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, அதே கேட்க முடியாத நீ என்ன பெரிய, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல், நீ ஜென்சி கிட்டுகளுக்கும் தெரியும். ஜென்சி கிட்ஸுக்கிட்டையும் போல்ட்னஸ் இல்லாதவங்கள விரும்ப மாட்டாங்க, கோலையை விரும்ப மாட்டாங்க. நீங்க போல்டா என் படத்தை மோடி அடிச்சுட்டாரு, சென்சார் அடிச்சுட்டாங்க, நான் விட மாட்டேன்னு நீங்கள் எதிர்த்து நின்னீங்கன்னா ஒரு பேக்கிங் வரும். எதிர்த்து நிற்காதவரை உங்களை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி பச்சோந்தி கோழைத்தனமான அரசியல்வாதி நம்ம மக்கள் பார்ப்பாப்புல. நான் எத்தனை தடவை இதை ஒரு அடி வாங்கினதுலேருந்தே ஒரு மாசமா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். பேச்சு மூச்சு இல்லையே உங்கள்கிட்ட. அப்போ நீங்கள் இப்போ புரிஞ்சுட்டுப்பீங்க ரவீந்திர துரைசாமி யார், அவனோட கருத்து எப்படி மோடிக்கிட்ட எடுபட்டுங்கிறத இப்போ புரிஞ்சுட்டுப்பீங்க. உங்களோட சினிமா ஆதரவாக பேசுகிறவனும் காணலையே, ஆனால் தனிப்பட்ட முறையில் காரி துப்புறானா இப்படி பண்ணுவார். இவரை போய் நம்ம போய் தாங்கி பிடிக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. புளிச்சட்டை மாறனெல்லாம் ரவீந்திர துரைசாமி என்னையா புளிச்சட்டை மாறன் பேசினீர் ஐயா, அடிச்சாச்சு ஐயா, அடிச்சான்னு கேட்கக்கூட துப்பு இல்லாமல் கமந்தடிச்சு படுத்து கிடைக்கிறீரையான்னு கேட்கும் போதெல்லாம் அவமானமாக இருக்குன்னு நண்பர்கள்ட்ட பேசுகிறாப்பில்லையா. மீண்டும் நான் சொல்கிறேன், 8ஆம் தேதி சொன்னேன் உங்களுக்கு அடி உண்டுன்னு. அடி கிடைச்சதா இல்லையா? RN ரவி கவர்னர் உங்களை பெருசாக மதிச்சாரு, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாரு. நயனா நாயந்திரன் உங்களை தூக்கி பேசினார், தமிழிசை அம்மையார் உங்களை பயங்கரமாக தூக்கி பேசினாங்க. தமிழக பாஜகவின் முகன் அண்ணாமலை ஆரம்பத்தில் உங்களை ஆதரித்து தான் பேசினார், அதுபோல தான் அவர் விழிச்சுக்கிட்டாரு. பிஜேபி சார்பான யூடியூபர்ஸ் உங்களுக்கு பெரிய செல்வாக்கு ஆகும்னு தான் சொன்னாங்க. என் நண்பர்கள் தான், மதிப்புக்குரியவங்க தான். இப்போ ரங்கராஜ் பாண்டே, கோலகல சீனிவாஸ் எல்லாரும் தான் சொன்னாங்க. என்ன ஆச்சு, நாங்கள் சொல்லி அடித்தோம். அன்னைக்கு ஹிண்டு ராம் சந்தாலியா, சிவந்தி பாலசுப்ரமணியத்தெல்லாம் பெரிய ஸ்டேச்சரில் உள்ள பெண்மணி, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்கள மதிக்கிறேன். ஐயா நடராஜனோட துணைவியார் சசிகலா அம்மையார்கிட்ட பூச்செண்டு கொடுக்கும்போது கவர்னர் வரமாட்டார்னு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி உங்களுக்கும் பெரிய ட்ரீட்மெண்ட் உண்டுன்னு சொன்னோம். இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள். இதை எதிர்த்து நிற்க முடியாமல் நீங்கள்லாம் என்ன தலைவர், உங்களுக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? இப்ப சமீப காலமா விஜய் அவருடைய குடும்பத்தையும் குடும்ப ரீதியான ஒரு விமர்சனங்களும் அவர் மேல வச்சுட்டு இருக்காங்க. கண்டிக்கத்தக்கது, வன்மையா கண்டிக்கத்தக்கது. என் ஃப்ரெண்டு சையது முகமது சொல்லுவார், முகமது நபி சொல்லுவார், தங்களை டிஃபெண்ட் பண்ண முடியாத பெண்களை பற்றிய எந்த இதையும் புறம் சொல்லக்கூடியதை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அன்னைக்கு நயனா நாயந்திரன் சொல்லும் போது என் சகோதரர் நயனா நாயந்திரனை நான் கண்டித்தேன். அதே மாதிரி இதுலேயும் நான் எந்த இடத்துலையும் கும்பிடு போட்டு நான் பேசலைங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே வேளையில் தமிழிலிருந்து வந்து தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்கிறாரு. உங்கள் கருத்து என்ன? இன்னும் சினிமாவில் நீங்கள் நடிப்பீங்க, உங்களுக்கு கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் படம் ஓடணும், அதுக்கு கருத்து சொல்ல மாட்டீங்க. தமிழர்கள் உங்களோட ரெட்டு வேஷத்தை புரிஞ்சுக்கிடுங்கிறத நான் தமிழர்கிட்ட கொண்டு போவேன். நாம் தமிழர் தம்பிகள் அதை கொண்டு போவாங்க. தென் இடஒதுக்கீடு தொடர்பாக தமிழ் ஜாதிகள் நிலைமையை நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. இலவசங்களுக்கு எதிராக சீமான் நிற்கிறார், நீங்கள் ஆதரவாக நிற்கிறீங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன். அதில் என்ன எந்த மாற்றமும் இல்லை. பட் உங்களை தனிப்பட்ட இதை பற்றி நான் பேச மாட்டேன். அது அநாகரிகமானது, நியாயமற்றது. இதுவரை நான் பேசலை, இனிமேல் நான் அதை பேச மாட்டேன். ஓகே சார். இப்போ திமுக சார்ந்து இப்போ 5000 ரூபாய் இடையில மகளிருக்கு கொடுத்தாங்க, அதை தொடர்ந்து 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த பணத்தை வைத்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் மட்டும்தான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு போல்டா நிற்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிற சீமானுக்கு கருத்து மோடி பிரதமரா வாக்களிச்ச 18 விழுக்காடு வாக்காளர் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவு வளையத்தை சீமானு கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த 5000 போட்டது தேர்தலில் எதிரொலிக்குமா? கண்டிப்பா எதிரொலிக்கும். இலவசத்துக்கு ஆதரவான வாக்குகள் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு கிடைக்கும்.
அது சர்வேல கூட அவருக்கு அது ஆதரவாக வருதுன்னு சொல்கிறாங்க. நான் சர்வே பற்றி எடுக்கல, பொதுவாட்டே இலவசத்துக்கு ஆதரவாட்டு ஒரு 5-6% வாக்கு இருக்குது. அதில் பெருமளவு மு.க. ஸ்டாலினுக்கு தான் போகும். ஓரளவு எடப்பாடியும் அதை தூக்க பார்க்குறாரு. விஜய் சீமான் கூட சண்டை போடவா, ஸ்டாலின் எடப்பாடியோட சண்டை போடவான்னு தெரியாமல், அல்லது ரிட்டர்ன் பேக் ஆயிடலாமாங்கிறதுல குழப்பத்தில் இருக்காரு. இப்ப காங்கிரஸ்க்கு எம்பி சீட்டு கொடுக்கறதா ஒரு சமீப காலம் பேசிட்டு இருக்காங்க. கொடுக்கறது தான் யாருக்கான வாய்ப்பு இருக்கு? அது காங்கிரஸ் கட்சி தான் முடிவு பண்ணும். அது செல்வ பிறந்தை வந்துடக்கூடாதுன்னு ஒரு சிலர் சதி பண்ற மாதிரி தெரியுது. இப்ப அதே மாதிரி காங்கிரஸ் தாவேகா கூட இணையறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இருந்தாங்கன்னா அது தாவேகாவுக்கு பலமா இருக்குமா? தாவேகாவுக்கு இணையலைன்னா பழச்சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க இணைஞ்சா லாபம்னு நினைக்கிறாங்க. அது அவங்க கருத்து. என்னோட பார்வை, காங்கிரஸுக்கு 2 விழுக்காடு ஓட்டு கூட சட்டமன்றத்துக்கு இல்லை. நீங்கள் 2 விழுக்காடுக்கு 117 சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விழுக்காடு ஓட்டு நீங்கள் களம் வரதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டதாட்ட அர்த்தம். 75 சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 விழுக்காடு ஓட்டு நீங்கள் களம் வரதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டதா அர்த்தம். ஸோ பலம் 2 விழுக்காடே சட்டமன்றத்துக்கு பலம் உள்ள காங்கிரஸை தூக்கி சுமக்காண்டாம். திமுக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் திமுகவும் ஆர்கேஆரில் டெபாசிட் இழந்து மோசமான சூழ்நிலையில் தொடர் வெற்றியில் சரி இதுக்குள்ளே சான்ஸ் எடுக்காண்டான்னு ஸ்டாலின் அதை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. 4.3 எடுத்தவங்க 4 முறை திமுகவோட கூட்டணியில் நின்று பிரமுகர்கள் ஓட்டா 4.3 எடுத்தவங்க உடைச்சிட்டு வந்தாங்கன்னா 2 விழுக்காடு வாக்கு கூட அவங்களுக்கு தாவேகாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஓகே சார், இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப தாவேகா கூட காங்கிரஸ் வச்சிருந்தா அவங்களுக்கு தான் பலவீனம்னு. ஆனா இப்ப வரைக்கும் தாவேகாவுக்கு எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டணி வைக்கலையே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு பலமா இருக்காதா? நீங்க அப்படி வரீங்க, கடைவரித்தேன் கொள்வார் இல்லைன்னு யாரும் சீண்டாத போது காங்கிரஸ் மட்டும் கூட்டணி போனா ஒரு இமேஜ் வளையம் கிடைக்கும். யூ ஆர் கரெக்ட். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.